என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரையில் எல்லா தருணங்களிலும் திராவிடத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு சக்தி வளருகிறது என்றால் அந்த சக்தியை வீழ்த்துவதற்கு சரியான நேரத்தில் இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் உதயமாகும். இது இப்பொழுதல்ல, தொடர்ந்து 35 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எம்ஜிஆர் திமுகவில் இருந்து பிரிந்து வந்து 6 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்து விட்டார். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அவ்வளவு அரசியல் கட்சிகள் இல்லை, அதனால் அப்பொழுது சாத்தியமானது. இனி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு சினிமா நடிகரும் ஆட்சி அதிகாரத்திற்கு மட்டும் வர முடியாது. ஒரு எம்பியா ஜெயிக்கலாம், ஒரு எம்எல்ஏவா ஜெயிக்கலாமே தவிர கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக முடியாது. இப்ப நேற்று வந்துட்டு விஜய் கட்சி தொடங்கிட்டாரு, அது தமிழக வெற்றி கழகமா மாறி போச்சு. இப்ப நாளைக்கு விசால் வந்துட்டு கட்சி தொடங்க போறாரு. நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் வந்து கட்சி ஆரம்பிச்சிருங்க. எல்லா நடிகர்களும் கட்சி ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போட்டுங்க. 236 தொகுதியில வேட்பாளரை வச்சு ஜெயிச்சிருங்க. எல்லாரும் மாசத்துக்கு ஒரு முறை முதலமைச்சரா இருந்துருங்க. இப்படியே மாறி மாறி நீங்க முதலமைச்சரா வந்துகிட்டு இருந்தீங்கன்னா 60 மாதம் முடிந்து போயிடும். 5 ஆண்டு ஆட்சி முடிவுக்கு வந்துடும். இந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க நீங்க. ஏன்னா தமிழ்நாடு தான் கேட்பாரற்ற ஒரு மாநிலம். சினிமாக்காரனா கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போடுறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறவன். காரணம் என்னன்னா அவனுக்கு வந்துட்டு சுய சிந்தனை இல்லை. ஏன் அவனுக்கு சுய சிந்தனை இல்லைன்னா அவன் என்ன சுயநினைவோடு என்னைக்கு சுத்தினதை பார்த்திருக்கோம். காலையில 8 மணிக்கு போய் கியூல நிக்கிறான், பாட்டில் வாங்கிட்டு வெளியே வரான். காலையிலேயே உள்ள போட்டான்னா நைட்டு வரைக்கும் மயக்கத்துல தான் இருக்கான். உலகம் எங்க போயிட்டு இருக்கு, அவன் எங்க நின்றுட்டு இருக்கான்னு அவனுக்கே தெரியறது இல்லை. தமிழ்நாட்டுடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு 15 வயதிலிருந்து 25 வயது 30 வயதுக்குள்ள இளைஞர்கள் எல்லாம் விஜய்க்கு கொடி பிடிச்சிட்டு இருக்கான். அந்த விஜய்க்கு கொடி பிடித்த அந்த இளைஞர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறான், விசிகாவில் இருக்கிறான், பாமகவில் இருக்கிறான், திமுகவில் இருக்கிறான், அதிமுகவில் இருக்கிறான், இன்னும் பிற கட்சிகள் இருக்கிறான். விஜய் அரசியல் கட்சியை தொடங்கின உடனே போய் விஜய் கொடிக்கு கையில் பிடிச்சிருவான கனவு காண்றீங்களா? விஜய் ஒரு சினிமா நடிகன். சினிமா நடிகனாக மட்டும்தான் விஜய் அந்த ரசிகர்கள் பார்ப்பார்கள். சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. சினிமா என்பது பொழுதுபோக்கு, அரசியல் என்பது வாழ்க்கை. நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் அரசியல் இருக்கிறது. ஆனா சினிமா நேரம் போகலையா உனக்கு? போர் அடிக்குதா உனக்கு? சினிமா தியேட்டர்ல போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து கழிச்சு, அதுக்குத்தான் சினிமா. இப்படிப்பட்ட சினிமா நடிகர்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் இனி ஒருபோது வாக்களித்து ஏமாந்து விட மாட்டார்கள். கமலஹாசன் அரசியல் கட்சி தொடங்கினாரு. எத்தனை தொகுதியில ஜெயிச்சிட்டாரு? ஓட்டு வாங்கினாரு, 15 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. ஆனால் 2021 கமலஹாசன் வாங்கின அந்த வாக்கு, கமலஹாசன் அரசியல் கட்சி தொடங்காம இருந்திருந்தா அந்த வாக்கு சீமானுக்கு பாதியாக போயிருக்கும். சீமானுடைய இயக்கம் ஒரு படி மேலே ஏறுதுன்னு தெரிஞ்சா கமலஹாசனை உள்ள கொண்டாந்தாங்க. இன்னொரு படி மேலே ஏறுறாரு சீமான் அப்படின்னு தெரிஞ்சா இப்ப விஜய உள்ள கொண்டாந்து இருக்காங்க. இப்படிதான் 2005 பாட்டாளி மக்கள் கட்சி திராவிடத்தை நேருக்கு நேராக நின்று அடிக்கின்ற நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்து விட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே விஜயகாந்த் உள்ள வந்தார். அதற்கு முன்பு வைகோவை உள்ள கொண்டாந்தாங்க. இப்படி தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எதிராக சுயமாக ஒரு இயக்கம் வளர்ந்து நிற்கிறது. 10 விழுக்காட்டிற்கு மேலாக வாக்கு செல்லுகிறது என்றால் உடனடியாக தமிழ்நாட்டில் அந்த இயக்கத்தை வீழ்த்துவதற்கு ஒரு இயக்கம் உருவாகிவிடும். இது தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகளின் சூழ்ச்சி என்பதை யாரும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு சீமானுக்கு இந்த பிரச்சனை சொல்லாதீங்க. 2026 மருத்துவர் அன்புமணி ராமதாஸின் இலக்கு தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டாடணும்னு அவர் போராடிட்டு இருக்காரு. இந்த கூட்டணியில சீமான் இருக்கலாம், அண்ணாமலை இருக்கலாம், திருமாவளவன் இருக்கலாம், யார் யார் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இனி தமிழ்நாட்டில் அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் கூட்டணி இல்லாமல் ஒருபோதும் தனித்து எந்த இயக்கத்தாலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. அப்படி ஒரு அரசியல் களம் தமிழ்நாட்டில் இல்லை. தனியாக நின்று வெற்றி பெற்ற அரசியல் களம் மாறிவிட்டது தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் காலம், கருணாநிதி காலம், ஜெயலலிதா காலம், இவர்கள் காலத்திலேயே தனியாக இவர்கள் நின்று வெற்றி பெற்றதே கிடையாது. அதிமுக தனியாக நின்றதாக பேசிக் கொள்வார்கள். அப்பொழுது கூட சிறிய சிறிய கட்சிகள் 4 கட்சிகளுக்கு இரட்டை இலை சின்னத்திலேயே அவர்களை நிற்க வைத்து வெற்றி பெறச் செய்தார் ஜெயலலிதா அவர்கள்.
அப்பொழுது கூட அதிமுக தனியாக நிற்கவில்லை, அப்பொழுதும் அவர்கள் கூட்டணி தான். திமுகவினுடைய அரசியல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் திமுக இதுவரையில் கூட்டணி இல்லாமல் ஒரே ஒரு அரசியலை கூட சந்தித்ததாக திமுகவின் வரலாற்றிலேயே இல்லை. பாமக மாறி மாறி கூட்டணி வச்சிருக்குதுன்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா, இவர்களுக்கு தான் இந்த பதில். திமுகவுடைய அரசியல் வரலாற்றை போய் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு ஆண்டுதோறும் அவர்கள் கூட்டணி அமைத்த பொழுது எந்தெந்த இயக்கங்களை சேர்த்துக் கொண்டு அவர்கள் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றார்கள் உங்களுக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி 3 தேர்தல்களை கூட்டணியே இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நின்று இருக்கிறது. அவர்கள் வென்றார்களா வெல்லவில்லையா என்பது 2ஆம் பட்சம். 1996 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்றுதான் முதல் சட்டமன்ற உறுப்பினராக பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்தது. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி திவாரி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து 4 சட்டமன்ற தொகுதிகளை வென்றெடுத்தது. அப்பொழுதும் அதிமுகவோ திமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணியில் இல்லை. இப்படி தமிழ்நாட்டில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் எதிராக ஒரு சக்தி மெல்ல மெல்ல வளருகிறது என்றால் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தலைமையிலே கொலவிக்கல்லை போட தயாராகிவிட்டார்கள் என்று இவர்கள் விழித்துக் கொள்வார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இந்த 2 இயக்கங்களும் தமிழ்நாட்டில் வலுவாக மக்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்தால் கூட 2026 அந்த கூட்டணி வெற்றி பெற்றும் கூட தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்துவிடும். பிடிக்காது என்று சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் திமுகவிற்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்துவிட்டது. அதிமுக இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அன்புமணி அவர்களும் சீமான் அவர்களும் கைகோர்த்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்களேயானால் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தின் கடைசி அத்தியாயம் எழுதப்பட்டுவிடும். இதுவெல்லாம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் விஜய் இப்பொழுது இழுத்திருக்கிறார்கள் அரசியலில். விஜயுடைய அரசியல் கணக்கு என்ன அப்படின்னா, சீமான் வந்துட்டு ஒரு 4-5 திரைப்படங்களை இயக்கினார். அதில் ஒரு 2 திரைப்படங்கள் மட்டும்தான் வெற்றி திரைப்படம். சில திரைப்படங்களில் அவர் நடித்தும் இருக்கிறார். இப்படிதான் சீமான் முதலில் மக்கள் மத்தியில் அறியப்பட்டவர். ஆனால் 2009 கொத்து கொத்தாக இலங்கை அரசு தமிழர்களை கொன்று குவித்த போது நம்முடைய கண்முன்னே நம்முடைய சொந்தங்களை இப்படி கொன்று குவிக்கிறார்களே என்று வீதிக்கு வந்தவர் தான் சீமான். அப்படிதான் நாம் தமிழர் கட்சி உருவானது. இப்படி மக்களுக்கு எதிராக நடந்த ஒரு அநீதியை கண்டு கோபப்பட்டு எழுந்து களத்திற்கு வந்து நின்றவர் தான் சீமான். அப்படிதான் அரசியல் கட்சி உருவானது நாம் தமிழர் கட்சி. அப்பொழுது தமிழ் தேசியம் மீது ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் எல்லாம் சீமானின் பின்னாடி போய் நின்றார்கள். அப்படிதான் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு படியாக மேலே ஏறி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் விஜய் வந்துட்டு தனக்கு இருக்கின்ற ரசிகர் செல்வாக்கை வைத்து அரசியலுக்கு உள்ள போனா 2026 முதலமைச்சர் சீட்டு நமக்கு தயாராகிடும் அப்படின்னு அவர் கணக்கு போட்டார்னா அது தோல்வியில தான் முடியும். முதல் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கின 8 விழுக்காடு ஓட்டு, சீமான் அவர்கள் முதல் தேர்தலில் வாங்கின 1 விழுக்காடு ஓட்டு, விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலில் வாங்கின 8 விழுக்காடு ஓட்டு. இதையெல்லாம் விஜய் அவர்கள் முறியடிப்பாரேயானால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அவரால் நிற்க முடியுமா என்பது நாம் யோசிக்கலாம். விஜயின் அரசியல் வருகை யாருக்கு நன்மை தரும் அப்படின்னா திமுகவிற்கு நன்மை தரும். விஜயின் அரசியல் வருகை அதிமுகவிற்கு நன்மை தரும். ஏன்னா சீமானுக்கு விட வேண்டிய ஓட்டை விஜய் எடுத்துட்டு போவாரு கொஞ்சம், திருமாவளவனுடைய ஓட்டை விஜய் எடுத்துட்டு போவாரு கொஞ்சம், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு ஓட்டை கூட விஜயால வாங்க முடியாது. திமுகவினுடைய ஓட்டுக்களை கொஞ்சம் விஜய் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவ்வளவு ஓட்டுக்களை அவர் பெற்றாலும் அது 2 அல்லது 3 விழுக்காடை தாண்டாது. அப்பொழுது பயன் பெறுவது திமுகவா தான் இருக்கும். திமுகவை வெற்றி பெற செய்வதற்குத்தான் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு எதிராக 3வது நிலையில் ஒரு இயக்கம் வளருகிறது என்றால் திராவிடத்திற்கு இரவும் பகலும் தூக்கம் வராது. இப்பொழுது அவர்கள் தூக்கம் வராததுனாலதான் விஜய கொண்டாந்தாங்க. இப்ப நாளைக்கு வந்துட்டு விஷால் வரப்போறார். நாளைக்கு விஷால் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்க போறார். இன்னும் யாரெல்லாம் வரப்போறாங்களோ தெரியாது. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் உஷாராயிருங்க. ஏன்னா ஓட்டு திருடர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். பாட்டாளிகளின் வாழ்வியலை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாட்டில் உருவான இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளிகளின் வாழ்வியலை அழித்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம் திமுகவும் அதிமுகவும். இதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இலவசத்தை நீங்கள் கேட்டீர்களா? உங்களுக்கு இலவசம் கொடுப்பதற்காக தமிழ்நாட்டின் மீது கடன் மட்டும் இன்னைக்கு 10 லட்சம் கோடி இருக்கிறது. இந்த 10 லட்சம் கோடி எப்படா தமிழ்நாட்டுக்கு கடன் வந்ததுன்னு நீங்க போய் அவங்களை கேட்டீங்கன்னா இலவசம் என்ன சும்மா வருமா?
மாசம் மாசம் உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறோமே சும்மா வருதா? உதவித்தொகை எங்க இருந்து வரும்? மாசம் மாசம் ஓஏபி பென்ஷன் கொடுக்குறோமே எங்க இருந்து வரும்? ரேஷன்ல இலவச பொருட்கள் கொடுக்குறோமே எங்க இருந்து வரும்? குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 கொடுக்குறோமே எங்க இருந்து வரும்? இப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, இது அத்தனையும் அந்த மக்கள் உங்களை கேட்டாங்களா? நாங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கணும், எங்களுக்கு வந்து மாசம் 1000 கொடுன்னு கேட்டாங்களா? எங்களுக்கு ரேஷன்ல பொருட்கள் எல்லாம் இலவசமா கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்களா? நீங்கள் அவர்களிடம் வாக்கை பெறுவதற்காக இப்படி ஒரு உதவாத வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அந்த கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றினீர்களா என்று அந்த மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது வேறு வழியே இல்லாமல் உலக வங்கியில போயிட்டு கடனை வாங்கி 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 நீங்க இந்த மாதிரி டுபாகூர் வேலையை செஞ்சுட்டு ஒவ்வொரு குடிமகனின் தலை மீதும் 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. ஒவ்வொரு குடிமகனின் தலை மீதும் 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. அந்த 1.5 லட்சம் ரூபாய சில்லறையா மாத்தி அந்த குடிமகனின் தலை மேல வச்சீங்கன்னா அதை தூக்கிட்டு அவனால் நடக்கவே முடியாது. ஏன்னா அவனுடைய உடல்ல உயிர் மட்டும்தான் இருக்குது, மீதி அனைத்தையும் குடிச்சு குடிச்சு போயிடுச்சு வெளியே. இப்பொழுது வெறும் கூடாகத்தான் அந்த குடிகாரம் சுத்திக்கிட்டு இருக்கிறான் நாட்டுல. இப்படி நாட்டு மக்களின் நிலையை அவ்வளத்துக்கு கொண்டு வந்து வச்சிட்டீங்க. யாரு உங்களை கேட்டது இலவசம்? யாரு உங்களை கேட்டது இலவசம்? மருத்துவர் அன்புமணி என்ன சொல்றாரு இன்னைக்கு கூட? மக்களுக்கு இலவசம் வேண்டும். என்ன வேண்டும் இலவசமா? இந்த மாநிலத்தின் குடிமகனுக்கு ஒரு அரசு செய்ய வேண்டியது அவனுடைய அடிப்படை உரிமையான கல்வியை கொடுக்க வேண்டியது, அவனுடைய அடிப்படை உரிமையான அவனுடைய மருத்துவத்தை கொடுக்க வேண்டியது. இதை இரண்டுமே தமிழ்நாட்டின் அரசும் இந்திய அரசும் வியாபாரமா மாத்திட்டு சாமானிய ஒரு குடிமகன் உடல்நிலை சரியில்லைன்னு படுத்தான்னா அரசாங்க மருத்துவமனைக்கு உள்ள போனான்னா வெளியே வரும்போது உயிர் இருக்காது. இல்ல ஒரு தனியார் மருத்துவமனைக்கு உள்ள போனான்னா குறைந்தது 5 லட்சம் இல்லைன்னா இன்னைக்கு உள்ள போக முடியாது. இப்படிப்பட்ட அவல நிலைக்கு மருத்துவத்தை கொண்டு போய் நிறுத்திட்டது இந்த மாநில அரசும் மத்திய அரசும். ஒரு சாமானிய ஏழை வீட்டு குழந்தை இன்னைக்கு படிக்கணும்னா ஆண்டொன்றுக்கு குறைந்தது 1 லட்சம் ரூபாய் வேணும். ஏன்னா கல்வி அவ்வளவு பெரிய வியாபாரமா மாத்திட்டீங்க. கல்வி ஒரு வணிகமா மாறி போச்சு. இதைத்தான் மருத்துவர் அன்புமணி சொல்றார், இலவசம் வேண்டும், கல்வியும் மருத்துவமும் என் மக்களுக்கு இலவசமாக வேண்டும். மற்றது அனைத்துமே அவர்கள் சம்பாதிப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ முடியும். ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு குழந்தைக்கு பீஸ் கட்டினா அவனால சம்பாதிக்க முடியுமா? சாமானிய ஏழை குடிமகனால ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற நிலையில இன்னைக்கு அவங்க இல்ல அரசாங்க பள்ளியில பிள்ளைகளை படிக்க வைக்கலாம்னு நினைத்தால் அரசாங்க பள்ளியில பள்ளிக்கூடம் மட்டும் இருக்குது, ஒரே ஒரு ஆசிரியர் இல்லை. பள்ளி மட்டும் இருக்கிறது, ஆனால் பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு ஆசிரியர்கள் இல்லை. இதையெல்லாம் பேசினா பெரிய ஒரு வரலாறா போயிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் சூட்சமத்தை தான் இந்த காணொலியில் நான் சொல்ல வந்தேன். தமிழ்நாட்டில் திராவிடத்திற்கு எதிராக எந்த ஒரு அரசியல் கட்சி வளர்ந்தாலும் அவர்களை வீழ்த்துவதற்கு திராவிடம் எப்பொழுதும் இரவும் பகலும் தூங்காது. விஜய் அரசியல் என்பது திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு மட்டும்தான் உதவுமே தவிர மக்களுக்காக ஒருபோதும் உதவாத எட்டிப்பழம் தான் அது. மக்களுக்கான அரசியல் என்றால் மாங்கனி கனிய வேண்டும், மக்களுக்கான அரசியல் என்றால் விவசாயி அதிகாரத்திற்கு வர வேண்டும். இது இரண்டில் ஒன்று நடந்தால் கூட தமிழ்நாட்டிற்கு விடுவி காலம் உண்டு. ஆனால் மற்றவையெல்லாம் மீண்டும் திராவிடத்திற்கு நீர் ஊற்றுவதற்கே இந்த வேலை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.